நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனுடைய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள், காலபுருஷனுக்கே 10வது ராசி மகர ராசி. இப்போ பெரிய மூச்சு இழுத்து விடுவாங்க. அப்பா சனி போயிடுச்சு, குரு 6ல் இருக்கார், 7ல் வந்துருச்சு, இந்த வருஷம் ஓஹோன்னு ஜாலியாக இருக்கலாம். உங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் இந்த வருஷத்துடைய நாயகனே. ஆனால் என்ன ஒரு விஷயம், 2ல் ராகு உட்கார்ந்துருக்கு. கொஞ்சம் பந்தா பேச்சு, கொஞ்சம் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களை பாம்பு இழுக்கும். மற்றபடி எந்த விஷயத்துலையும் இருக்காது. அதுலேயும் சொந்தங்க வந்துட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை பந்தாவை காட்டுறேன்னு செலவு பண்ணுறது, இந்த 2 விஷயத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரும்போது உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகரித்து கொடுக்கும். எனக்கு ஷேர் கொடுத்துருங்க அப்புறமா. ஸோ அப்போ எப்படி இந்த மகர ராசிக்கு சொல்லும்போது சிறப்பான ஆண்டாக இது அமைச்சு கொடுக்க போகுது. 8ல் கேது உட்காரட்டும் பரவாயில்ல, 2ல் ராகு, இந்த விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரும். ஏன், ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களோட முயற்சிகள் பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சில இடங்களில் தைரியம் இல்லாத தனத்தையும் கொடுத்துருவார். ஸோ நீங்கள் பேச வேண்டிய இடத்துல கரெக்டான ஒரு பேச்சை பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் சால்வ் பண்ண முடிகிறதுக்கோ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சண்டை வாக்குவாதம் போனீங்கன்னா இந்த வருடம் ஒரு வழக்கையும் நீங்கள் சந்திக்கிற நேரிடும். சரி, தாய் வழி உறவுகள், தாயாரோட மகிழ்ச்சியான வாய்ப்புகள் இருக்க போகுது. தாயாருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்ச ராசியை இந்த மகர ராசியை அமைச்சு கொடுக்க போகுது. புத்திரர்கள் வழியில் பாக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 3/4வாசி கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொடுக்க போகுது. நோயின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா உணவு, அதாவது இந்த ராகு 2ல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு என்ன செய்யணும்னா கண்மூடித்தனமாக முழுங்கிட்டு அது செரிமானம் ஆக முடியாமல், நகரவும் முடியாமல், எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே கிடக்கும். காக்கா இதெல்லாம் கொத்திட்டு போகும். அந்த வலியையும் வேதனையும் பட்டுட்டு அதை முழுங்க முடியாமல், அதுதான் சாப்பிட முடியாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்ற ஜங்க் ஃப்ரூட்ஸு, நேரங்கெட்டு சாப்பிட்றது, நைட் 2 மணி 6 மணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அசைக்க முடியாமல், அதனால் கொலஸ்ட்ரால், அதனால் ஒரு உறுப்பு உங்களுக்கு ஸ்லோவாக இயங்குது, கிட்னி பிரச்சனை, உடம்புல நீர் சத்து இல்லை, சாப்பாடுனால தான் நோய். தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்கு நோய் வர வேண்டியது இல்லை.
நல்ல சுகத்தை தான் ஏற்படுத்தி தரப்போகுது. திருமணம் மகிழ்ச்சி. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எல்லா ராசிக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தாங்க செய்யும். ஆனாலும் இந்த மகர ராசிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. கல்யாணம் 10 வருஷம் ஆகட்டும், 15 வருஷம் ஆகட்டும், காலையில் ஏஞ்சிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க, வந்துட்டாங்க, இருக்கிறத சாப்பிட்டோம், படுத்து தூங்கணும், அவ்வளோதான். எப்பயாவது ஒரு வாட்டி சொந்தத்தில் கல்யாணம்னு போய் ஜோடியாக போய் நிற்க வேண்டியது. ஆனால் அந்யோன்யம் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப கம்மி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இவர் இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு போய் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்களே தவிர 100% மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகரம் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி வர்றது அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்கள் அன்பை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாக இதை அமைச்சு தரப்போகுது. 8ல் கேது. கண்டிப்பாக பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், உங்கள் ரேஷஸோ இல்லைனாக்கா பீரியட்ஸ் ஓவர்ஃப்ளோவோ இல்லை குழந்தைகளுக்கு ஃப்ளோவே இல்லை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை பார்க்குறதும், ஆண்களாக இருக்கும்போது யூரினல் ட்ராக்டில் பிரச்சனை, அலர்ஜி, இது சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தந்தை வழி உறவோட மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தொழிலில் மட்டும் உங்களோட அதிகாரத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சுயஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் டிசம்பருக்குள்ளே தொடங்கிடுங்க. டிசம்பர் தாண்டினதுக்கப்புறம் தொடங்குனீங்கன்னா ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். வெளிநாடு யோகம் மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது. நான் வெளிநாடு போய் செட்டில் ஆகிடலாமா? கோச்சார கிரகங்கள் 80% சைன் போட்டு கொடுத்துருச்சு. 20% உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். கண்டிப்பாக நல்ல வெளிநாடு போகிறதுக்கான தசாபுத்திகள் யோகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கிளம்பி போயிருங்க. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறத விட தனித்து போய் ஒரு வேலையிலையோ இல்லை ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை உயர்கல்விக்காக என் பசங்களை கூட்டு போய் விட்டுறீங்க அப்படின்னு விடுறது இன்னும் நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஆண் பசங்களாக இருந்தாலும் சரி, பெண் பசங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கம் ஒன்று உள்ளே பூந்து வரும். அது சிகரெட்டாக இருக்கலாம், இல்லை சாப்பாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களை பாதிக்கிற மாதிரி வரும். அதை பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் இன்னும் சிறப்பையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இதுக்கு போயிட்டே ஆகணும். இல்லைங்க மாதம் கிடச்சா போங்க, இது போயே ஆகணும். பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய நாயகன் நவ கிரகத்தையும் தான் உடம்புல ஆசீர்வாதம் அளிக்கிற மாதிரியே அமைச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயக பெருமான், அந்த பிள்ளையாரை போய் மனசார பார்த்து உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா 108 உக்கி போடுங்க தோப்பக்கரணும். இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை, இது சத்து இல்லை அப்படின்னா 11 உக்கி போடுங்க. போட்டுட்டு அந்த விநாயகரை 11 முறை வலம் வந்து உட்காந்து கண்டிப்பாக 3 சூரத்தேங்காய் உடைச்சிட்டு அவரை கும்பிட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், தேவையில்லாத கடன்கள் நிவர்த்தியாகி கொடுக்கும். உங்களுக்கான இந்த வருடத்துக்கான வெற்றிக்கான வண்ணம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எண். நன்றி.